அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரிங்க, நாளைக்கு சமயபுரத்தம்மன் தேர், அதாவது சித்திரை 1 முதல் தேதி சமயபுரத்தம்மனுக்கு தேர். கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதனால் அந்த மக்களெல்லாம் அந்த வேண்டுதல் நிறைவேறினதுனால தான் அவ்வளோ மக்கள் வராங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சமயபுரத்து தேர் நாளைக்கு சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை. நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மனசார அந்த அம்மனை நினச்சி வேண்டிக்கிட்டிங்கன்னா அப்படியே நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க, நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க. எங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் அம்மனை ஒரு நிமிடம் வணங்கி உங்களுடைய கவலைகளை சொல்லும்போது அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். நாளைக்கு சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 அப்படின்னாலே நம்ம வீட்டில் தெரியும், பூஜை ரூமை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சாமி படத்துக்கெல்லாம் சந்தன குங்குமம் இட்டு ஒரு கண்ணாடி வச்சு அதுக்கு பூ, நம்மக்கிட்ட இருக்கிற நகையை வைக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்லறை காசு வைக்கலாம். பருப்பு, சர்க்கரை, உப்பு, இது 3த்தையும் நீங்கள் வச்சு அந்த சாமிக்கிட்ட வச்சு சில்லறை காசை வச்சு என்ன பழங்கள் முடியுதோ, மாப்பழா, வாழை ரொம்ப ரொம்ப விசேஷம், அதை வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சில்லறை காசை வச்சு நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சாமி, அந்த தெய்வத்து முகத்தில் அந்த கனி காணுதல், அந்த கனியை பார்க்கும்போது இந்த வருடம் முழுவதும் நமக்கு நல்ல இனிப்பான ஒரு செய்திகள் வரும், இனிப்பான நன்மைகள் நடக்கும், இனிப்பான மங்கள நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் வீட்டில். அதனால தான் இந்த சித்திரை 1 நம்ம ரொம்ப ரொம்ப முன்னோர்கள் கொண்டாடுறாங்க. தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சித்திரை 1 ரொம்ப ரொம்ப சித்திரை விஷு அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 நீங்கள் எல்லாரும் வரவேற்று கொண்டாடுங்க. வீட்டில் ஏதாவது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் அந்த இறைவனை வணங்கும்போது உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வணங்கும்போது மிகச்சிறந்த பலன் ஏற்படும். எனவே சித்திரை 1க்கு நீங்கள் இந்த பூஜை ரூமில் இதெல்லாம் வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் மஞ்சளும் உப்பும் வாங்க மறக்கவே மறக்காதீங்க. மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு அந்த சாமி ரூமில் வைங்க. அந்த சாமி ரூமில் அந்த மஞ்சளும் உப்பும் வைக்கும் போது மேலும் மேலும் செல்வங்கள் பெருகும். மஞ்சள் உப்பு தான் வீட்டில் மங்களங்களை தரக்கூடியது. எனவே மஞ்சள் உப்பு வாங்குங்க. சாமிக்கு நல்ல வாசனை பூவை போட்டு நல்ல சாம்பிராணி, வீடெல்லாம் சாம்பிராணி காமிங்க. நல்ல அருமையான பலன்கள் ஏற்படும். வீட்டில் நல்லா நெய்வேத்தியம், இனிப்பான நெய்வேத்தியம், சக்கரை பொங்கல், கேசரி, இது மாதிரி இனிப்பான நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிடுங்க. இறைவனை மனசார வேண்டுங்க. சமயபுரத்தால் துணை இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டம்